சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் இதம், பின்தொடரும் வாழ்வில் இதம். உன்னுறைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் இதம், பின்தொடரும் வாழ்வில் இதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அறுந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அறுந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் உறுதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் இறைவன் தருகின்ற அருளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. தேவாலய வலப்புறமிருந்து அருள் என்கின்ற தண்ணீர் நம்முடைய பங்குகளையும் மறுமாவட்டங்களையும் நம்முடைய வீடுகளையும் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் அந்த அருளை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க இறைவன் அழைக்கின்றார். ஆகவே அந்த பணியை நாங்கள் செய்ய இறையாசிரை இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைப்பிடிப்பதால் உம் நம்பிக்கையாளர் நிதியங்களை செம்மைப்படுத்தியறலாம். அதனால் அவர்கள் தகுதியான மனத்துடன் பாஸ்கா நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின்புகளை பறைசாற்ற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9, 12 வரை. அந்நாள்களில் வானதுதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார்.
அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் 2 கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவனின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை 5 தொடக்கம் 16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கருகே 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அவருடைய பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் என திரளாக படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அந்த நிலையில் இருந்ததை அறிந்து நலம் பெற விரும்புகிறார் என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதன் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார். அதற்கு மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் குணப்படுத்தலை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகின்றன. சிறப்பாக இந்த குணப்படுத்தலுக்காக ஆண்டவருடைய அருள் எங்களுடைய ஆலயங்களிலிருந்து வெளிவருகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவாக நமக்கு எடுத்தியம்புகின்றன. இந்நற்செய்தியிலே யோவான் ஒரு அழகான பகுதியை நமக்கு தருகின்றார். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவர் அங்கே ஒரு குளத்துக்கருகிலே, மண்டபத்துக்கருகிலே இருக்கின்றார். 5 மண்டபங்கள் கொண்ட குளம். 38 ஆண்டுகளாக அந்த குளத்துக்குள்ளே இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அவரை இறக்க யாரும் இல்லை. அந்த வேளையிலே தான் இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது அவரை பார்க்க கேட்கின்றார், நீர் நலம் பெற விரும்புகிறீரா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால், முதலில் நாங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக. திஸ் இஸ் a question to the will. ஒன்றை நாங்கள் விரும்ப வேண்டும். அவர் 38 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார். ஆனாலும் நான் குணம் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசை 100% இல்லை. யாராவது என்னை வந்து இறக்கி விடுவார்கள், மனிதர்கள் உதவி செய்வார்கள், மனிதர்கள் எனக்கு துணை புரிவார்கள் என்று ஒரு மனித வட்டத்துக்குள்ளேயே இந்த மனிதன் இருக்கின்றான். அந்த மனித சக்திக்கு மேலாக ஒரு அருள் இருக்கிறது. இறைவன் தனக்கு உதவி செய்வார் என்கின்ற அந்த நிலைக்கு அவர் கடந்து செல்லவில்லை. ஆகவே தான் இயேசு கேட்கிறார், 38 ஆண்டுகளாக நீ இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ குணம் பெற விரும்புகிறாயா? விருப்பம். ஆம் என்று சொன்ன பொழுது அவரை குணப்படுத்துகின்றார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த யூபிலி ஆண்டில் அருளுக்கு மேல் அருளை இறைவன் தந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே அருளுக்கு மேல் அருளை இறைவன் தருகின்றார். இன்றைய முதல் வாசகம் இந்த அருளை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காட்சியில் ஆலயத்திலிருந்து, தேவாலயத்திலிருந்து தண்ணீர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை இறைவன் அவருக்கு கொடுக்கிறார்.
அந்த காட்சியை கொடுத்த பிற்பாடு அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இந்த ஆலயத்திலிருந்து போகிற அந்த தண்ணீர் கடலிலே போய் சேருகிறது. அந்த கடலில் இருக்கின்ற ஓப்பு நீரை நல்ல நீராக மாற்றுகிறது. ஆண்டவருடைய அருள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஓப்பான சக்திகளை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உடையது என்பதை எசேக்கியேலுக்கு இறைவன் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் போகிற இடங்களிலெல்லாம் செழிப்பாக இருக்கும். அழகான பழமரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அங்கே நல்ல மீன்கள் வளரும். அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு செழிப்பு. எப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை மையப்படுத்தி நாங்கள் வாழுகிறோமோ, எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமோ, அந்த இடங்கள் ஒரு செழிப்பானதாக மாறும். அந்த மரங்கள் எல்லாம் அந்த தண்ணீரிலிருந்து வளர்ந்து பல பழங்களை கொடுக்கும். அந்த பழங்களை மக்கள் உண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மரத்திலிருந்து வருகின்ற அந்த இலைகளை உண்ணுகின்ற பொழுது அது எங்களுக்கு மருந்தாக மாறும் என்று இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நாங்கள் உடியார்கட்டு பங்கிலே ஒரு சிறிய ஒரு பணிக்காக போயிருந்தோம், ஒரு மிஷன் ஃபார் த ஃபேமிலிஸ். அப்பொழுது அங்கே ஒரு குருபானவர் மறைவாற்றுகிற பொழுது சொன்னார், நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது கோவிலை சுற்றித்தான் இருந்தேன். கோவிலிலே விளையாடினேன், கோவிலை சுற்றி இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு கோவிலை மையப்படுத்தியாக இருந்தது. இறுதியாக நான் ஒரு குருவாக மாறியிருக்கிறேன். ஆகவே தான் ஒரு பங்கில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த கோவிலை சுற்றி இருக்க வேண்டும். பங்கு தந்தையர்கள் அந்த கோவிலை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த உடையாரட்டு பங்கிலே இருக்கிற பங்கு தந்தை அந்த பிள்ளைகளுக்கென ஒரு மறைக்கல்விக்கான ஒரு இடத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். வடிவாக இருக்கிறது, அங்கால ஒரு ஹெபி இருக்கிறது, இங்கால செபிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது என்று அந்த ஆலயம் முழுவதுமே அழகாக திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய காணி முழுவதும் பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கொன்று அழகான இடம். அப்போ அந்த குருபானவர் சொன்னார், இதுதான் முக்கியம். பிள்ளைகள் ஆலயத்தை சுற்றி வாழுகிற பொழுதுதான் அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அந்த குருபானவர் தெளிவாக சொன்னார். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த முதல் வாசகத்திலே அழகான ஒரு பகுதி, அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். எப்படி இந்த ஆலயம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த அகோலி குடும்ப நல மையத்தை நான் பொறுப்படுத்த பொழுது இந்த புறநமைப்பினுடைய முதலாவது பகுதி இந்த ஆலயத்தை ஆரம்பித்ததுதான். ஏனென்றால் இந்த ஆலயம்தான் இந்த அகோலி நிதியத்துக்கும் ஒரு மையம். இந்த ஆலயத்திலிருந்தான் உடைந்து போய் வருகின்றவர்கள், பிரச்சனையோடு வருகின்றவர்கள், குடும்பத்திலே பல சிக்கல்களோடு வருகின்றவர்களுக்கு ஒரு அருள்மழை இந்த இடத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இன்று நாளிலே இந்த தவக்காலத்தில், அதுவும் இந்த ஜூபிலி ஆண்டிலே அருள்மழையை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய திருத்தந்தையூடாக தந்து கொண்டே இருக்கிறார், குருக்களூடாக தந்து கொண்டிருக்கிறார், பணியாளர்களூடாக தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, இந்த அருள்மழையில் நீ நனைய விரும்புகிறாயா? என்னால் அதை ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் விரும்புகிற பொழுதுதான் அந்த அருளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பணிகளை செய்ய முடியும், மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆகவே இன்று இறைவன் கேட்கின்ற கேள்வி, நீ நலம் பெற விரும்புகிறாயா? அப்படி என்றால் உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு போ. நீ குளத்துக்கு இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, சில வெளிக்காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைமகன் இயேசு உணகரில் இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் அந்த அருள்மலையில் நாங்கள் நினைந்து குணம் பெற்று முழு மனித சந்தோஷமான வாழ்வை பெற்றுக்கொள்ள இறையாசிர் வேண்டி நம்முடைய தேவைகளை எழுந்து நின்று இந்த வேளையிலே ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பேராற்றலின் பரம்பொருளே இறைவா, உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உம் பாதம் தருகின்றோம். இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தம் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்று இறைவா, எமது சிறுவர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், உமது அன்பு பிள்ளைகளாக வளரவும் உமது வல்லமையை இவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உம்மிடம் தருகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்தியறள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துவரான தந்தையே இறைவா, தற்கால வாழ்க்கையில் எமது மக்களையும் குடும்பங்களையும் குழப்பிக் கொண்டிருக்கின்ற போதைப்பொருள் பாவனையை பாதம் தருகின்றோம். மக்கள் என்றும் இவற்றிலிருந்து விலகி ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியின் தூண்டுதலை அளித்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த ஜூபிலி ஆண்டில் அதுவும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நீ தருகின்ற அருள் மழைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை சுற்றியுள்ள ஆலயங்களிலிருந்து நீர் நமக்கு தருகின்ற அருள் மழைக்காக, அருள் மாரிக்காக இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அருள் மழையில் நீ நனைய விரும்புகிறாயா என்று இன்றைய நாளில் எங்களை பார்த்து கேட்கின்றீர். ஆம் ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த அருள்மலை எங்களை உண்மையான சுபிட்சமான வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் நீர் அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி
ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரை எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று கூலியும் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருராகினிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். கருணை தேவனே, கனிவாயின் வா, வானின் அமுதமே, வாழ்வில் கலந்து வா. உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே, உணவாய் எழுந்து வா. கருணை தேவனே, கனிவாய் என்னில் வா. அன்பே வரவின்றி, அருளே உன் துணையின்றி, இருளில் நான் தள்ளாடுவேன். உயிரே உன் உறவின்றி, உலகில் உணரின்றி, துயரில் நான் கண் மூடுவேன். உயிரோட்டும் உணவாக வா, வழிகாட்டும் விளக்காக வா. ஆன்மாவின் ஆனந்தமே, ஆறாகும் பேரின்பமே. கருணை தேவனே, கனிவாய் என்னில் வா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவர், எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம், கன்னி
அன்னை மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம். தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.